ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வித் காலிஃப்ளவர் வச்சு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக மூங்குற அளவுக்கு வச்சிடணும். இப்போது இதில் நம்ம மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பூச்சி, புழு இதெல்லாம் வந்துட்டு செத்து போயிடும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயமும், ஒரு 2 பச்சை மிளகாவும் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வந்துட்டு கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். எண்ணெயிலே நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். இப்போது இது கூட கொஞ்சமாக சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவரில் ஆல்ரெடி சால்ட் இருக்குது. பட் பொட்டேட்டோவில் சால்ட் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த வெங்காய பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வெங்காயம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியோட பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அது கூட 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதே மாதிரி 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டதுனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தயிர், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவர், பொட்டேட்டோ அது கூட சேர்த்து பச்சை பட்டாணி நான் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து உரிச்ச ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு நைட்டே ஊற வச்சு அதை வேக வச்சு அப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காய்கறி எல்லாம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவருக்கும் பொட்டேட்டோக்கும் தனித்தனியாக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் பீஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது கூட இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட அந்த அரோமா வந்து நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இது கூட ஃபைனலி இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணி அப்படியே இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஸ்தூரி மெத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெந்தயக்கீரையை வந்துட்டு நல்லா ட்ரைடு லீஃப், காஞ்ச வெந்தயக்கீரை தான் அந்த கஸ்தூரி மெத்தி அப்படின்னு சொல்கிறது. இது நம்ம ஆட் பண்ணும்போது அதோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.